வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். புத்து செய்ய தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி சிகப்பு அரிசியை 450 கிராம் போல் எடுத்து 3 மணி நேரம் போல் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துருவிய தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் போல் துருவிய தேங்காய் எடுத்துருக்கோம். பொடிச்ச ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம் 1/2 டீஸ்பூன் போல். நெய் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்தாற் போல் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணுங்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வேணுங்கிற நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சாதா சுகர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு சிறிதளவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவைக்கேற்ப தண்ணி. வாங்க கலக்கலான புத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு காட்டன் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சோக் பண்ணி எடுத்த ரைஸை நம்ம காய வைக்க போகிறோம், உலர வைக்க போகிறோம். ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம், உலரட்டும். புத்துக்கு எப்பவுமே இது போல் சிகப்பரிசியில் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் நம்மளுக்கு இந்த அரிசியில். அதனால தான் நான் இன்றைக்கி சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் ஒயிட் ரா ரைஸில் கூட செய்யலாம், பச்சை அரிசியில் கூட செய்யலாம். ஆனால் இதில் செஞ்சோம்னா கலக்கலான்னு டேஸ்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட. ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த ரைஸை உலர வைக்கிறதுக்காக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம். ரைஸ் நம்மளுக்கு ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசி எடுத்து மாவு அரைக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ட்ரைக்காக வச்சுருந்த அரிசி நல்லா உலர்ந்துருச்சு. ரொம்ப நம்மளுக்கு அரிசி காஞ்சிடக்கூடாது. இப்படி பிரித்தா நம்மளுக்கு ஈரம் இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், விற்றா நம்மளுக்கு அரிசி மறுபடியும் கம்ப்ளீட்டாக போயிடணும். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம அரிசியை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபைனாக நம்ம மாவை அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த அரிசியை நம்ம மாவாக அரைச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இட்லி பாத்திரம் எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்மளுடைய பிளேட் வச்சுட்டு காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்த மாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணியாச்சு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 30 மினிட்ஸ் போல் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், 30 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மாவு வெந்துடுச்சா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு மாவு நல்லாவே வெந்துடுச்சு, உதிர்த்து வந்துடுச்சு பாருங்கள் மாவு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு புத்துக்கான ஃபர்தர் ப்ராசஸை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ பாருங்கள், மாவு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து நல்லா அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நல்லா இது போல் நம்மளுக்கு உதிர்த்து வரணும். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்காக நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட் எல்லா பக்கமும் போகணும் நம்மளுக்கு. ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். காடமம் நம்மளுக்கு புத்துக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும், நல்லா ஒரு அரோமா தரும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நம்ம காடமம் ஆட் பண்ணுறோம். எந்த ஒரு பொருளுமே புத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும். அதே போல் பாருங்கள், புத்தில் எங்கேயுமே நம்மளுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது, அந்த கட்டி திட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அது ஏதாவது அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை ஆட் பண்ணலாம். தேவையான அளவு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நம்ம கலந்து விடலாம். நம்ம எடுத்த தேங்காய், காடமம் பவுடர், உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன் ஏலக்காய் பொடியோடு சேர்த்து. ஸோ நல்லா ஒரு அரோமா வருது. இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்காக எடுத்து வச்சுருக்க சாகரி பவுடர் ஆட் பண்ணலாம். வெள்ளைப்பொடியை நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை சாதா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சிகப்பரிசி புத்துக்கு வெல்லம் சேர்த்தோம்னா கலக்கலான டேஸ்ட் இருக்கும். கூட நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகம் வெல்லத்தில் தான் இருக்குது. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த புத்துக்கு டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சேர்த்துருக்க வெல்லம் தான். சில பேருக்கு சர்க்கரை பிடிக்கும், சில பேர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெல்லம் இது போல் பொடி பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்த நெய்யிலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணால் நம்மளுக்கு நெய் உருகிடும். நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம்.
நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு புட்டு வந்து தயாராகிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலாக பாரம்பரியமான புட்டு சிகப்பரிசியில் எப்படி செய்து உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.